வணக்கம் வைக்கிறது எப்படி தெரியுமா? நீ உன் சைடில் ஒரு வணக்கத்தை வை. ஓ குரலி வித்தையா? எவ்வளவு அழகான இடம். மெரினாவுக்கு வந்திருக்கோன்னு சாப்பிட்டா சொல்லு. சாப்பிட்டா ஒன்னா வாயில க்ளோஸ் வச்சு நான் சாப்பிட்ட சொல்றதுக்கு. A few moments later. vlog எடுக்க வந்ததில் மழை வந்துச்சு, ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். மழையிலேயே நெஞ்சாச்சு, பீச்சில் குளிக்கலாம்னா இவங்க வேணான்ட்டானுங்க. இந்த மெரினா வந்து மெரினான்றது எல்லாருக்குமே தெரியும். மெரினாவை பற்றி இப்போ வந்து நம்ம வினீத் வந்து உரையாட போகிறாரு. மெரினா பற்றி சொல்ல போகிறான். அவன் சொல்கிறதுல எது கரெக்டுன்னு பாருங்கள், எதே தப்புன்னு பாருங்கள். மெரினாவோட சிறப்பு எப்படி? அந்த பூமாப்பட்டிலான்றான் பாருங்க, அதெல்லாம் கிடையாது. பூமாப்பட்டி கம்மாப்பட்டிலான்றான் பாருங்க, அதெல்லாம் கிடையாது. மெரினாவோட சிறப்பு என்னன்னா பாருங்க, என்ன சொல்ல பாருங்க. அந்த அழகு இல்ல, அவன் வந்து அங்க ஒரு ஆண்டி உட்காந்து இருக்கு, அந்த அழகை பாருங்க சொல்லிருக்கான். பீச்சுனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? அது மட்டும் கரெக்டா சொல்லுங்க. சைல்ட்ஹுட் மெமரி தான். கரெக்டா சொல்றவங்களுக்கு நான் ஒரு ஐஸ் வாங்கி தரேன். சைல்ட்ஹுட் மெமரி தான் ஞாபகம் வரும். சின்ன வயசுல மெரினா பீச்சுன்னு சொல்றப்போ அவ்வளோ கனவுகள் எக்ஸைட்மெண்ட்டோட இங்கே வருவோம். ஊர்ல வந்து அப்பாவுக்கு இங்கே கூட்டிட்டு வருவாரு. அப்போ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ என்னடா ஆனால் இந்த இடத்துக்கு வந்தவொடனே சின்ன வயசுல வந்தது, சோறு கட்டிட்டு வந்தது, புளி சாதம் கட்டிட்டு வந்தது. இப்போ பீச்சில் வந்து இந்த மாதிரி வந்து புதுசாக வந்து வரவங்களுக்குலாம் வந்து உட்கார்றதுக்கு நின்று வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்குலாம் வந்து புதுசாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அதை வந்து மெயினாக விசிட் பண்ணலான்னு சொல்லி தான் இங்கே வந்தோம். அப்படியே வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். மழை வந்து அடித்து பிரித்து விட்டுச்சு. ஒரு நிமிஷம், நாங்கள் எதனா வந்து சாதிக்கலாம்னு நினச்சா எங்களை சாதிக்கிறதுக்கு ஒன்று வந்துடுது. நீங்கள் எப்படி சாரி தங்கச்சி பாய்ச்சிங்க. சோதனை எல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து சாதனையை ஜெயிக்கணும்னு இருக்கு. பண்ணுவோம். அதுக்கு ஃபுல் எஃபோர்ட் வந்து இவங்க போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எஃபோர்ட் போட்டு தான் இருக்காங்க. ஒரு போட்டி வச்சுக்கலாம்டா. சரி சொல்லு. நான் போட்டினா ஒரு 2 டாபிக் எடுத்துக்கலாம். மெரினா பெஸ்டா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கூமாப்பட்டி பெருசான்னு அடிச்சு பார்த்துக்கலாமா? ஓகே, நாங்கள் மெரினா கேங்க. சரி ஓகே, நாங்கள் கூமாப்பட்டி கேங்கடா. நீ கூமாப்பட்டியை பற்றி நல்லா நீ கும்புற பேசணும், ஓகேவா? ஏங்க ஐயோ வாங்க மெரினா பட்டியா மாரி இருக்குதுங்க. நாங்களே சிக்கன் இந்த மாதிரி ரெக்கடெல்லாம் பண்ணக்கூடாது. அதானே சென்னை. ஓ சரி வா, இப்போ அடிச்சு பாத்துக்கலாம். கூமாப்பட்டியில என்ன இருக்கு, உங்க மெரினா பட்டியில என்ன இருக்கு பாத்துக்கலாமா? அடிச்சு விடுறா. சாப்பிட்டு போயிடுவாங்க. பூமாப்பட்டியா? பூமாப்பட்டி ஒன்று ஒரு தனி ஐலாண்டுங்க அது. ஆமா சொல்லுப்பா, இப்ப நீ சொல்லுப்பா. எங்களுக்கு வந்து உங்க ஐலாண்டுனா எங்களுக்கு வந்து சுவிட்சர்லாந்து. ஏங்க எங்ககிட்ட தேன் இருக்குங்க, வந்து குளிங்க. அருவியில குளிச்சிங்கன்னா அழகாயிடுவீங்க. உங்கள்ட்ட என்ன இருக்கு சொல்லுங்க. இவ்வளவு தூரம் பேசுனாங்களே, எதனா பேசுறாங்களா? எங்க கிட்ட தாங்க எல்லாமே இருக்கு. தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாது. சென்னையில சொல்லணும்னா நான் சொல்லே போவேன். ஸ்டேடியம் இருக்கு, லைட் ஹவுஸ் இருக்கு, போட்டிங் இருக்கு. எங்க ஊர்ல பம்பு செட் இருக்கு. இது எங்க ஊர்ல கரும்பு கொல்லை இருக்கு. உங்க ஊர்ல இருக்கா? எல்லாம் இது எல்லாம் பார்ப்போம். மெரினா ஓடுது, கார் ஓடுது, ஊர்ல எல்லாமே ஓடுதுடா. ஏர்போர்ட் இருக்கு. வேற எங்க ஊர்ல நாலு சொல்லிட்டேன். இந்த நாள்ல நீ உங்க ஊர்ல எதனா ஒண்ணு சொல்லு. ஏதாவது ஃபேமஸான அல்ல தண்ணி அந்த ஒரே ஒரு தண்ணி குளம் மாதிரி தேங்கி இருக்கு. பாருங்க எங்க கிட்ட எவ்வளவு மவுண்டைன் இருக்கு தெரியுமா? A few moments later. ஏய் கூமா தான்டா. ஏய் சென்னை தான்டா. கூமா தான்டா. ஏய் சென்னை தான்டா. சும்மா கூமாப்பேட்டை, மெரினாப்பேட்டைன்ட்டு எல்லாமே தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல தானே இருக்கு. போங்கடா எல்லாருமே. தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட். டேய் அது தமிழ்நாடு ஸ்டேட்டா. டேய் தமிழ்நாடு ஸ்டேட். அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால்.